வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது தேர்ஸ்டே எடுத்த vlog. அன்றைக்கி சஷ்டினால் விளக்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நானும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு சாமி கூப்பிட்ருந்தேன். எங்கள் வீட்டில் சஷ்டி, பிரதோஷம், கிருத்திகை, ஃப்ரைடே இது எல்லாத்துக்கும் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவோம். அப்பா ஃப்ரைடேக்கு தேர்ஸ்டேவே வீட்டுக்கும் அண்ட் கோவிலுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து பூ வாங்கிட்டு வந்துடுவார். அப்புறம் ஹேர் எல்லாம் காய வச்சுட்டு வெளியே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, கிளம்பிட்டு இருந்தேன். என்னோடய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும், சீரம் வச்சாதான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும். நான் 1 இயராகவே ஸ்டீரக் சீரம்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சார்லி நல்லா தூங்கிட்டு இருந்தான். கொஞ்சம் சவுண்டு கேட்டாவே எந்திரிச்சுவான். மம்தா ஸ்கூட்டி கீ எடுத்த உடனே வாசப்படிக்கிட்ட வந்து உட்காந்துட்டான். அப்புறம் ரொம்ப பாவமாக பார்த்தான்னு சொல்லிட்டு அவனையும் ஸ்கூட்டியில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் வந்து விட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சின்ன குழந்தையிலேருந்து கூட்டிகிட்டு போய் பழகி வீட்டில் தனியாலாம் இருக்க மாட்டான், ஒருத்தராச்சும் அவன் கூட இருக்கணும். இன்கேஸ் நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இவனையும் கூட்டிகிட்டே போயிடுவான். ஜன்னல் மேலே தலையை வச்சு வேடிக்கை பார்த்து காற்று வாங்கிட்டு வருவான். ஸ்கூட்டி எடுத்து ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகிருச்சு. நம்பர் பிளேட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்பர் பிளேட் ஒட்ட வந்திருந்தோம். ஸ்கூட்டியோட காஸ்ட் வந்து 1,30,000 ஹோண்டா ஷோரூமில் தான் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் ட்ரெண்ட்ஸுக்கு தான் வந்தோம். வந்தது ஏதோ எனக்கு ட்ரெஸ் எடுக்க தான், ஆனால் அவளும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா. இப்போ இருக்க வெயிலுக்கு இங்கே வந்த வாட்டி செம சில்லுன்னு இருந்துச்சு. எல்லா டைம் லெகின்ஸே போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் பேண்ட் மாதிரி வாங்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க, கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்க அக்காவும் நிறையா சஜஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப ஜோவியலாக இருந்தேன். அப்புறம் நானும் 2 பேண்ட் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு பார்த்துட்டு இருந்த அந்த கேப்பில் எங்கள் அக்காவும் வந்து அவளுக்கு பார்த்துட்டு இருந்தா. அங்கே ரேட் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அட் லாஸ்ட் அவளும் ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டா. இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ட்ரெயில் ரூம் போய் போட்டு பார்த்துருந்தோம். இந்த ட்ரெஸ் எங்களுக்கு ஷூட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ட்ரெஸ் மட்டும் இல்லை, நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. நெயில் பாலிஷு, ரிமூவரு, ஃபேஸ் மாஸ்க்கு, ஃபேஸ் பீலரு, லிப் பாம் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி இருந்துச்சு. நான் சூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கேப்பில் எங்கள் அக்கா இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுருந்தா. அப்புறம் அட் லாஸ்ட் வந்து நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். திங்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே வேறு யாரோ வரேன்னு சொல்லிட்டு சார்லி கத்திட்டு வெளியே வந்தான். அப்புறம் நாங்கள் தான் பார்த்த வாட்டி ரொம்ப குஷி போட்டுட்டான். அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண பருப்பு போலி தான் செஞ்சுருந்தேன். நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே மாவெல்லாம் நல்லா ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, 1 பிஞ்ச் ஆஃப் சோடா, கலர்க்கோசரம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஜலிச்சுக்கோங்க. எதுக்காகசரம் அப்படின்னா அப்போ தான் அதில் பூச்சி சின்னதாக இருந்தால் கூட அதெல்லாம் மேலே வந்துடும். வாட்டர் இல்லாட்டி மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்ச வாட்டி ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஊற்றின வாட்டி ஒரு 2 to 4 ஹார்ஸ் கிட்ட நல்லா ஊறணும். இதை நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் கடலைப்பருப்பு ஒரு 30 மினிட்ஸ் ஊறினா போதும். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்காட்டி சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிட்ஸ் ஊற வச்சு ஒரு 3 விசில்ஸ் விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு நல்லா மசிச்சா மாவு மாதிரி இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். கிரைண்ட் பண்ண பருப்பை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சுகர் ஆட் பண்ணக்கூடாது, வெல்லம் தான் ஆட் பண்ணணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். நான் இப்போ காமிச்சிக்கிறத விட இன்னும் நல்லா கெட்டியாக வரணும். மாவு நல்லா ஒரு 4 ஹார்ஸ் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். சின்ன சின்னதாக பால் மாதிரி எல்லா மாவையும் பிரித்து வச்சுருங்க. நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி எண்ணெய் மாதிரி கீழேயும் இந்த மாதிரி போட்டு இது பண்ணிக்கலாம். எண்ணெய் மேலே நல்லா தேய்ச்சி நல்லா விரிச்சுக்கோங்க மாவை. இப்போ என்ன ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்ல 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் குக் பண்ணி எடுத்தால் பருப்பு போலி ரெடி. எங்கள் அக்கா நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கா, மம்தா லைஃப் ஸ்டைல்ஸ்ன்னு. அவளோட சேனல்லையும் நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி vlog பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.